பாஸ்டர் சந்தோஷ் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கைத்தறி வரவேற்கலாமா? हालेलुया हालेलुया हालेलुया। हिंदी में एक ऐसा बोलेंगे, यीशु मसीह की जय। सभी लोग मिलके बोलेंगे, எல்லாம் சொல்லலாமா? ஈசு மசிக்கு ஜெயன்னு சொல்லி இந்தியில சொல்லலாமா? बोलेंगे यीशु मसीह की जय। बोलना आप लोग, நீங்க வந்து ஜெயம் சொல்லணும். बोले यीशु मसीह की हालेलुया। परमेश्वर की सम्मुख में खुशी है, आनंद है। ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமும் மிகுந்த மகிழ்ச்சியுமா இருக்கிறது. सो आज के दिन में भी परमेश्वर के वचन को बांटने के लिए मुझे भी खुशी है। परमेश्वर ने मुझे ये मौका दिया है। இன்று ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். क्योंकि परमेश्वर का वचन बांटना और परमेश्वर के वचन को प्रचार करना एक व्यक्ति के जीवन में वो सौभाग्य मिलना वो अनेकों के लिए नहीं है। ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது அந்த பாக்கியம் அநேகருக்கு கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். तो परमेश्वर ने हम आज के दिन में जरूर आप लोगों से परमेश्वर बातें करेगा, मैं विश्वास करता हूँ। நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி. तो आज परमेश्वर आपकी परिस्थिति के अनुसार आपसे बातें करेगा உங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் உங்களை மத்தியில் இடைப்படுவார். और परिस्थितियों के अनुसार बातें नहीं करेगा, परंतु आपकी परिस्थितियों का हल भी परमेश्वर जवाब भी देगा। ஒருவேளை உங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தை இல்லைன்னா கூட அதுக்கு அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு பிளஸ் இல்ல ஆண்டவர் பேசுவார், பிளஸ் அதுக்கு பதில் கொடுப்பார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுவார், அதோட பேசுறது மாத்திரம் இல்ல அதனுடைய பதிலும் கொடுப்பார். सो आंडवर परमेश्वर हमारे साथ है इस जगह पर। ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். सो मैं जब परमेश्वर के पिछले सप्ताह में जब रविवार की आराधना करते समय परमेश्वर की उपस्थिति अच्छे से थी सेकंड सर्विस में। கடந்த வாரம் இரண்டாவது ஆராதனையில நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் காணப்பட்டது. उस समय में भैया दयाल भैया बोलते हैं परमेश्वर आकाश खुल जाए, वानंगल तेरे को पड़वा गया, भैया बोल रहे थे उस समय में। அந்த வேளையில கூட தயாளன் பாஸ்டர் வந்து வானங்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி அவங்க சொன்னார். उस समय परमेश्वर मेरे ये शब्द मेरे दिमाग में टच हुआ। இந்த ஒரு வார்த்தை என்னுடைய சிந்தனையை தொட்டது. आकाश खुल जाए मतलब आकाश मीन्स कहाँ आकाश खुल रहे हैं, कुछ भी तो नहीं है, बस जस्ट ओके। ऐसे ही हम लोग आत्मिक रूप में ऐसा बोलते हैं उसे। அப்படி அந்த வார்த்தை சொன்ன உடனே எங்க வானம் திறக்கப்படுது, ஒண்ணுமே திறக்கப்படலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா அந்த வார்த்தை மாத்திரம் ஆவிக்குரிய பிரகாரத்துல அந்த வானம் திறக்கப்படுது, அந்த அந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. तब मेरे को परमेश्वर उस समय बातें करना शुरू किया। அந்த நேரத்துல இருந்து ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார் कि आकाश जब जब बाइबल में खुला है उस जगह पर कुछ अद्भुत हुआ है। எப்பொழுதெல்லாம் வேதத்துல ஆகாயம் அது வானங்கள் திறக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல அற்புதங்கள் நடைபெற்றது. उस जगह पर कुछ ना कुछ घटा है, उस जगह पर कुछ ना कुछ संभव हुआ है। அந்த அந்த வானங்கள் திறக்கப்பட்ட அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சம்பவங்கள் நிச்சயமாக நடந்தது. प्रिय लोगों, आज भी परमेश्वर हमारे बीच में वो अपने आकाश को खोलकर हमारे जीवन में भी वो कुछ घटना को लेकर आने वाला है। பிரியமானவர்களே, அதே போல வானங்கள் திறக்கப்படுவதாக வானங்கள் திறக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சம்பவத்தை ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். तो आज परमेश्वर मुझे यही शब्द दिया है कि जब जब आकाश खुलता है तब क्या होता है। இன்றைக்கு உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், வானங்கள் திறக்கப்படும் போதெல்லாம் என்னென்னலாம் நடக்கும். बाइबल में आप अनेकों जगहों पर आकाश खुला है, आकाश खुलकर वहां पर अनेकों अद्भुत हुए, अनेकों कार्य हुए, आप देखे हैं। பைபிள்ல பாத்தீங்கன்னா अनेक இடங்கள்ல வானங்கள் திறக்கப்பட்டது, அந்தந்த இடத்துல அற்புதங்கள் நடந்தது, சம்பவங்கள் நடந்தது சொல்லி பார்த்திருக்கிறோம். सो उन्हीं संभवों को देखकर आज हम परमेश्वर हमसे भी बातें करेगा, मैं विश्वास करता हूं। அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த அற்புதத்தின் மூலமாக சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பேச விரும்புகிறார். परमेश्वर हमारी परिस्थितियों को बदलेगा, ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். परमेश्वर हमारे परिवार की स्थितियों को बदलेगा, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். जब परमेश्वर का आकाश खुलता है, परमेश्वर जब आकाशों को खोलता है उस जगह पर आशीषें आती हैं। எப்பொழுதெல்லாம் யார் மத்தியில ஆண்டவருடைய வானங்கள் நம்முடைய மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல ஆண்டவருடைய அற்புதம் நிச்சயமா நடைபெறும். और जब जब आकाश खुलता है उस जगह पर
परमेश्वर की क्रियाएं होती हैं। எப்பொழுதெல்லாம் வானங்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கிரியைகள் நிச்சயமாக நடைபெறும். सबसे पहले हम परमेश्वर के जब आकाश परमेश्वर ने सबसे पहले खोला था उसे हम बाइबल में देखते हैं उत्पत्ति की किताब में। நாம் முதன்முறையாக வானங்கள் திறக்கப்பட்ட சம்பவத்தை எங்க பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆதியாகமம் புத்தகத்துல பார்க்கிறோம். हम देखते हैं कि उस जगह पर परमेश्वर आकाश को खोलकर जब सभी लोग पाप करते हैं, पाप के कारण पूरी दुनिया के लोग सारे मनुष्यों को इतना भयंकर पाप करते हैं कि उनका एक हाथ क्या कर रहा है दूसरा हाथ क्या कर रहा है नहीं मालूम रहता है, इतने हद तक पाप बढ़ जाता है। சோ எப்பொழுது இந்த வானங்கள் திறக்கப்பட்ட சம்பவம் குறிக்கப்பட்டது சொல்லவென்றால் அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் பாவத்தின் மேல பாவம், அக்கிரமத்தின் மேல அக்கிரமங்கள் அல்லவில்லாமல் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்வது எது சரி எது சரி தவறுன்னு சொல்லி தெரியாம தாறுமாறான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். उस समय में देखिए आप सभी को मालूम है, हम बाइबल को जानते हैं कि नूह के समय में लोग परमेश्वर ही बोलता है कि मैंने क्यों मनुष्यों को बनाया, परमेश्वर मन में दुखित होता है। இந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் நோவா அந்த அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நான் ஏன் மனுஷர்களை படைத்தேன் என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறார். प्रिय लोगों, पहला जो मैं आज कार्य बोलना चाहता हूं कि आकाश कब खुलता है, जब पाप बढ़ जाता है और पाप का नाश करने के लिए आकाश परमेश्वर खोलता है। இங்கே முதலாவது நான் உங்கள் மத்தியில் குறிப்பிட வேண்டிய காரியம் என்னவென்றால் வானங்கள் எப்போது திறக்கப்படுகிறது, ஜனங்கள் பாவம் செய்த பிறகு அவர்களை அழிக்கும்படியாக இந்த இடத்துல சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, வானங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி. लेकिन मैं इस जगह पर पाप लोगों को नाश करने, लेकिन पाप जहां बढ़ जाता पाप को नाश करने के लिए परमेश्वर आकाश को खोला उस जगह पर। இங்கே என்னவென்றால் பாவம் அதிகமாக பெருகிறதுனால பாவத்தை அழிக்கும்படியாக வானங்கள் திறக்கப்படுகிறது. प्रिय लोग, इस जगह पर देखिए कि परमेश्वर की नजर में नूह केवल धर्मी था और बाकी के सभी लोगों के जीवन में पाप 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 से भरे हुए थे वो लोग। பிரியமானவர்களே, நோவாவுடைய வாழ்க்கையில மாத்திரம் தான் பரிசுத்தம் காணப்பட்டது. நோவா தான் தேவனுக்கு முன்பதாக நீதிமானா காணப்பட்டார். ஆனா நோவா தவிர மற்ற எல்லாருமே பாவத்துல மூழ்கி இருந்தார்கள். पाप पूरा दुनिया में भरा हुआ था, முழு உலகத்திலும் பாவங்கள் நிரம்பி இருந்தது. तब परमेश्वर ने डिसाइड किया, परमेश्वर ने बोला कि मैं पूरे मनुष्य जाति को मैं नाश कर दूंगा। அப்பொழுது தேவன் நினைத்தார் நான் முழு மனுக்குலத்தையும் அழிக்க போகிறேன் என்று. प्रिय लोगों, हमारे जिंदगी में भी परमेश्वर उसी एक ऐसी कगार पर हमारी ये दुनिया भी जा रही है, वैसा ही स्थिति में दुनिया भी बढ़ रही है। பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் நோவாவின் காலத்தில் நடந்த அதே சம்பவத்தை போல தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ये दुनिया भी वही दिनों के ओर जा रही है। அப்படிப்பட்ட அந்த காலத்துக்கு ஒப்பனையாக தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. लेकिन देखिए, इस समय में अगर हम और आपको जीवन जिंदा रहना है, अगर हम और आपको बने रहना है, तो हमें परमेश्वर के ऊपर विश्वास करके रहना है। प्रिय लोगों, பிரியமானவர்களே, அந்த சம்பவம் போல நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாம இருக்க வேண்டும்னா நாம நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு வந்து சேர்ந்து ஒப்புரவாக வேண்டும். जिस प्रकार से नूह और नूह का परिवार बचाया गया, எப்படி வந்து नोवाவும் नोवाவின் कुटुंबமும் பாதுகாக்கப்பட்டதோ, वो पूरे सारे दुनिया के सारे लोग आकाश खुल गए और समुद्र से पानी पूरे दुनिया को नाश कर दिया। எப்படி வந்து நோவாவின் காலத்துல வானங்கள் திறக்கப்பட்டு வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு தண்ணீர் மூலமாக முழு உலகம் அழிக்கப்பட்டதோ, हम उसको पढ़ेंगे संभव को उत्पत्ति 8 चैप्टर 8 वर्स 2 में थोड़ा पढ़ेंगे इसे। அந்த வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்தின் மழை நின்று போயிற்று. सो इस जगह पर देखिए कि परमेश्वर ने आकाश को बंद किया, तब वहां पर बारिश बंद हुआ है। இங்க நாம் படிக்கிற சம்பவம் என்னவென்றால் அன்று ஆண்டவர் வானத்தை அடைத்தார், அப்பொழுது தண்ணீர்கள் மழை வராமல் தடுக்கப்பட்டது. कब आकाश को परमेश्वर ने बंद किया? जब पूरी नाश हो गया था, पूरा जो पाप से भरा हुआ पूरा सृष्टि वो नाश हो गई थी, तभी परमेश्वर ने आकाश को बंद किया। ஆண்டவர் எப்பொழுது வானத்தை அடைத்தார்? உலகத்திற்கு எல்லா பாவமும் அழிக்கப்பட்ட பிறகு தேவன் வானத்தை அடைத்தார். प्रिय लोगों, एक और संभव को हम देखते हैं, सादोम और अमोरा की उस संभव को हम देखते हैं कि वहां पर भी पूरा जो सादोम और अमोरा वहां पर पूरा पाप भरा हुआ रहता है। இன்னொரு சம்பவத்தை நம்ம அடுத்தபடியா பார்க்க என்று சொன்னால் சோதம் குமாரா என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணமும் பாவத்தினால் நிரம்பி இருந்தது. उस जगह पर भी परमेश्वर आकाश को खोलकर वहां पर आग को गिराता है। அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுதும் வானங்கள் திறக்கப்படுகிறது, அங்க வந்து தண்ணீர் வரவில்லை, அக்னி வருகிறது. प्रिय लोगों, उस जगह पर पूरे जो भी नगर के लोग हैं सब नाश हो जाते, केवल
लूत के परिवार को छोड़कर அதே சம்பவம் போல நோவாவின் சம்பவத்தை போலவே இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. லோத்தின் குடும்பத்தை தவிர அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாருமே அக்கினியினால் நாசம் அடைகிறார்கள், அழிந்து போகிறார்கள். आज मैं आपसे बोलना चाहता हूं कि वही परमेश्वर आज भी जिंदा है. वो परमेश्वर அதே நான் உங்களுக்கு மத்தியில சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், அன்று செய்த அதே தேவன் தான் இன்றுக்கும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். परमेश्वर वो पाप से आज भी नफरत करता है ஆண்டவராக தேவன் இன்றுக்கும் பாவத்தை வெறுக்கிறவராக और वो परमेश्वर जरूर उस पाप का दंड देने के लिए वो जल्दी ही वो कार्य करने वाला है. நான் சொல்ல வேண்டிய காரியம் என்றால், பாவத்துக்கு ஆண்டவர் சீக்கிரமாகவே தண்டனை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். परमेश्वर के प्रिय लोगों, हम और आप जो हमारे ऊपर उसकी दया है, हमें परमेश्वर के ऊपर विश्वास करके जो कलीसिया है, वो कलीसिया में हमें परमेश्वर की एक स्थान है, उसे हम उसमें हमें बने रहना है. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அழிவுக்கு நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்றால், தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனுடைய சபைக்கு வந்து ஐக்கியத்துல வந்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும் பொழுது இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நாம் காக்கப்படுவோம். जिस प्रकार से नूह उस बोट में बचा लिया गया था, वैसे ही उस अगर नाश से बचाया जाना है तो ये बोट रूपी इस कलीसिया में हमें आके मिल जाना है. எப்படி வந்து நோவாவும் அவர் குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல ஆண்டவர் அறிந்த ஜனங்களாகிய நாம் சபை என்று சொல்லப்படுகிற அந்த போட்டுக்குள்ளாக, அந்த பேழைக்குள்ளாக வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். क्योंकि जब परमेश्वर अंत के दिनों में आग को भेजेगा, इस पृथ्वी को नाश करेगा, जब पाप को नाश करेगा, तब परमेश्वर कलीसिया को छोड़ेगा. कलीसिया को केवल छोड़कर कलीसिया अपने पास बुला लेगा और पूरी दुनिया को नाश कर देगा. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல தேவன் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்க பண்ணுவார். பாவத்தை அழிக்கும்படியாக வானத்திலிருந்து அக்கினி ஊற்றப்படும். ஆகவே இப்படிப்பட்ட அழிவிலிருந்து பாதுகாக்கப்படியாக நாம் ஆண்டவரை சார்ந்து தேவனுடைய சபையில நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். कलीसिया को परमेश्वर बचाएगा. தேவன் சபையை மாத்திரம்தான் காப்பாற்றுவார். மற்ற எல்லா பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அக்னியினால் அழிப்பார். सो प्रिय लोगों, आकाश खुलता है तब ऐसा होता है. देखिए பிரியமானவர்களே, நம்ம இப்பொழுது பார்த்த சம்பவங்களை பத்தி பார்த்தோம். எப்பொழுதெல்லாம் வானம் திறக்கப்படுகிறது அப்பொழுதெல்லாம் ஒரு கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. वहां पर देखिए पाप को परमेश्वर ने नाश किया. அங்கே இப்படி நம்ம மூன்று சம்பவத்தை பார்த்தோம். அங்கே வந்து பாவத்தை அழிக்கும்படியாக அந்த காரியம் நடைபெறுகிறது. आकाश जब खुला तो पाप को परमेश्वर ने नाश किया. வானம் திறக்கப்படுகிறது, அப்பொழுது அந்த அழிவு உண்டாகிறது. लेकिन परमेश्वर, अगर हम देखेंगे मूसा के दिनों में आकाश हमेशा खुला हुआ था और परमेश्वर के लोगों को परमेश्वर ने आकाश को खोलकर लेकर चलाया. அதே போல நம்ம மோசேயோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறது. மோசே மூலமாக தேவன் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். अगर हम देखते हैं तो वहां पर दिन में परमेश्वर बादल को उनके ऊपर लेकर, आकाश को खोलकर बादलों को लेकर उनको लेकर चलाता है. அதே நம்ம பார்க்க போன சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக தேவனுடைய அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வானத்திலிருந்து அவங்க கூடவே போச்சு. परमेश्वर के लोगों को परमेश्वर कैसी भी स्थिति में परमेश्वर बचाने में वह सामर्थ्य है. தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் எப்படியாவது தேவன் காப்பாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார். प्रिय लोगों, हमें लेकिन परमेश्वर के ऊपर वो विश्वास, परमेश्वर के प्रति जो दिल, परमेश्वर के प्रति जो प्यार है, परमेश्वर के प्रति जो लगाव है, उसे हमें कभी नहीं छोड़ना है. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள்ளாக நம்ம வர வேண்டும் என்றால் தேவனிடத்தில் இருந்த அன்பு, தேவனை விட்டு பிரிந்து போகிற சூழ்நிலை எல்லாம் விட்டு போகணும். நம்ம ஆண்டவர் கூட எப்பொழுதுமே இணைந்து இருக்கும் போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். परमेश्वर की कलीसिया से हमें हमेशा जुड़े रहना है. தேவனுடைய சபையில எப்பொழுதும் நாம் இணைந்து கொண்டிருக்க வேண்டும். परमेश्वर की संगति, लोगों की संगति, विश्वासी की संगति में बने रहना है. தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். अगर हमें इस परमेश्वर की जो आकाश जब खोलेगा तो उस आकाश खोलते समय वो आग से बचना है, तो हमें कलीसिया में बने रहना है. வானங்கள் ஒரு நாள் திறக்கப்பட போகிறது, அக்னி வரப்போகிறது. அந்த அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சபையோடு கூட இணைந்து காணப்பட வேண்டும், ஐக்கியத்தில் நாம் இணைந்து காணப்பட வேண்டும். आज अनेकों लोग कलीसिया को बस ऐसे ही मींस ज्यादा मुख्यता नहीं देते हैं. இன்றைக்கு अनेक பேர் வந்து சபைக்கு போகிறத பத்தி அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. आज अनेकों लोग ऑनलाइन में बैठ के देख रहे हैं. இன்னைக்கு பரவாயில்ல, எதுக்கு நான் சபைக்கு போகணும், ஆன்லைன்ல தான் ஆப்ஷன் இருக்கு, ஆன்லைன்ல வந்து உட்கார்ந்து பாத்துறாங்க. सच है सर, ठीक है, आप देख सकते हैं, कोई दिक्कत नहीं है, आप ऑनलाइन देख सकते हैं. ஆன்லைன்ல பாக்குறது வந்து தவறு கிடையாது, பரவாயில்ல பார்க்கலாம். लेकिन परमेश्वर का जो कुछ नियम है, कुछ प्रिंसिपल्स हैं, परमेश्वर ने कुछ नियम कायदे रखे हैं, उनको हमें मानना है. ஆனால் ஆன்லைன்ல உட்கார்ந்து பார்க்கிறது தப்பு கிடையாது. ஆனா சபைக்கு போக முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, சபைக்கு போகலாம் எல்லா வாய்ப்புகள் இருக்கும்போது
ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை அந்த நியமம் அதை தவிர்க்கும் பொழுது தான் பிரச்சனை ஏற்படுகிறது. हम आदि की कलीसिया में जब शुरुआत की कलीसिया में लोग कैसे थे? वो लोग एक दूसरे के साथ संगति बनाए थे. ஆதியில இருந்த கிறிஸ்தவங்களை பத்தி பார்த்தோம்னா அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். वह वैसी स्थिति में हमें और आपको आना है. இன்றைக்கு அந்த காரியத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நாம் ஒருவர் ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும். तभी हम परमेश्वर अंतिम दिनों में हम जो जी रहे हैं हमारे कलीसिया को परमेश्वर बचाएगा और वो अपने पास बुलाएगा. அதே அப்பொழுதுதான் கடைசி நாட்கள்ல வருகிற அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அவர் சபையாகிய நம்மை ஆண்டவர் அந்த கடைசி நாள்ல நம்ம அழைத்து சென்று போவார். दूसरा एक और जगह पर मैं देखते हैं जहां पर परमेश्वर आकाश को खोलता है तब क्या होता है. இன்னொரு இடத்துல வானங்கள் திறக்கப்படும் போது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். हम देखते हैं जब एलिया के समय में நாம் பார்க்கிறோம் எலியாவுடைய அந்த காலகட்டத்துல एलिया के समय में जब एलिया के जब जीवन के बारे में हम पहला राजा उसका 18 अध्याय में हम पढ़ते हैं. எலியா பத்தி நாம் பார்க்கும்போது அவருடைய हिस्ट्री நாம் பார்க்கிறோம். ஒன்னு ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அந்த हिस्ट्री ஆரம்பிக்கிறது. तो वहां राजा एलिया एकदम से आता है. எலியா வந்து எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லாம அப்படியே சடனா வந்துடுறாரு. और एलिया के बारे में देखते हैं हम 18 अध्याय में आगे. அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து நாம் பார்க்க போனா அந்த 18ஆம் அதிகாரத்துல பார்த்து போனால் एलिया 18 अध्याय उसका 37 और 40 वचन को अगर हम पढ़ेंगे तो நம்ம வந்து எலியா பத்தி பார்க்கணும். இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37 37ல இருந்து 40 வரைக்கும் படிச்சோம்னா நான் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயம் மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். प्रिय लोगों, इस जगह पर एक संभव लिखा हुआ है कि परमेश्वर की आग जब इस जगह पर गिरती है तो वो विरोधियों का नाश करती है. பிரியமானவர்களே, இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவருடைய அக்கினி வானத்திலிருந்து துறக்கப்பட்டு விடுகிறது. இங்கே என்ன நடக்குதுன்னா விரோதிகளை சத்துருக்களை அழிக்கும்படியாக இந்த அக்கினி ஊற்றப்படுகிறது. उस जगह पर परमेश्वर की आग, परमेश्वर की महिमा वेदी पर गिरती है. இந்த இடத்துல பார்க்க போனா தேவனுடைய மகிமை, தேவனுடைய அக்னி அங்க ஊற்றப்படுகிறது. और परमेश्वर वहां पर महिमा पाता है. தேவனுடைய அந்த இடத்துல தேவன் நாம மகிமைப்படுகிறது, தேவன் மகிமையாக விளங்குகிறார். और उस जगह पर एलीशा बोलता है कि इसमें से एक भी जन कोई बचने ना पाए, इन सबको मार दिया जाए. இங்க சொல்ல அந்த சம்பவம் நடந்த உடனே எலியா சொல்லுகிறார், இங்கே வந்து யாருமே தப்பித்து போகாதபடிக்கு எல்லாரையும் வெட்டி போடுங்கள் என்று. जो बाल के जो नबी हैं वो कोई भी नहीं बचने पाए, वो सबको मार दो. அந்த எல்லா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் யாரும் விட்டு விடாதீங்க, எல்லாரும் அழிச்சு போடுங்க. प्रिय लोगों, परमेश्वर जब हमारे जीवन में आकाश को खोलता है, जब खोलेगा तो विरोधियों को परमेश्वर नाश करेगा. பிரியமானவர்களே, நம்ம மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்படும் பொழுது நமக்கு விரோதமா இருக்கிற எதிரிகளை அந்த அபிஷேகம், அந்த மகிமை सुट्टरिக்கிறதா இருக்கிறது. आपके ऊपर जब परमेश्वर अपने बादल को खोलकर परमेश्वर अपने आकाश को खोलेगा तो आपके विरोध में उठने वाली सारी शत्रुओं की क्रियाएं, सारे मनुष्यों की ताकत को परमेश्वर नाश कर देगा. நம்ம மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்படும்போது, உங்க மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்படும்போது அந்த வானங்களில் இருந்து வருகிற அக்கினி, அந்த அபிஷேகம், அந்த மகிமை உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை அழிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்களை இது மாற்றுகிறதா இருக்கிறது. हालेलुया, हालेलुया, हालेलुया. वैसे ही एक और जगह पे एलिया का एक और संभव हमको देखते हैं. दूसरा राजा उसका 1 अध्याय में இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். वहां पर 10 और 12 वचन में हम देखते हैं. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10 11 ஓகே 10 to 12. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி,
தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். इस जगह पर देखिए कि परमेश्वर किस तरीके से विरोधियों को परमेश्वर की याग नाश कर रही है. இங்கே நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் விரோதமா இருக்கிற அந்த விரோதிகளை அந்த அக்கினி அழிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். जस्ट सेकंड में 50 लोग नाश हो गए. ஒரு ஒரு வினாடியில 50 பேர் நாசம் அடைகிறார்கள். 100 लोगों को परमेश्वर जस्ट सेकंड में नाश करता है. 100 பேரை ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அழிக்கிறார். प्रिय लोगों, परमेश्वर जब आपकी ओर है, परमेश्वर का आकाश जब आपकी ओर ऊपर खुलेगा तो 100 क्या, 200 क्या, 500 क्या, 1000 क्या, वो एक सेकंड में आपकी परिस्थितियों को परमेश्वर का आकाश खुलते समय परिस्थितियों को बदलेगा. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க பக்கம் இருப்பார் என்று சொன்னால், உங்க மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமா வருகிற 100 பேர், 200 பேர், 500 பேர், ஏன் 1000 பேர் வந்தா கூட ஆண்டவருடைய அக்கினி ஒரு வினாடியில உங்க விரோதிகளை அழித்து போடும். ஹalleluya. तुम क्यों डरते हो? ஏன் பயப்படுகிறாய்? क्यों मन में तुम्हारे चिंता है? ஏன் உன் இதயத்துல வேதனை பட்டு கொண்டிருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? परमेश्वर का आकाश जब तेरे ऊपर खुलेगा तो तेरी जो परिस्थितियां हैं वो सेकंड में बदल जाएंगी. தேவனுடைய வானம் உங்க மேல இருக்கிற வானம் திறக்கப்படும் என்று சொன்னால் ஒரு வினாடியிலே உங்க எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். परमेश्वर की जब आकाश जब तुम्हारे ऊपर खुलेगा, उसकी क्रियाएं आपके जीवन की सारी परिस्थितियों को बदल देगा. தேவனுடைய வானம் திறக்கப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு வினாடியில மாறி போகும். जो जिस परिस्थिति को आज तक आप देखकर आए हैं, எந்த பிரச்சனையை, எந்த போராட்டத்தை இதுவரைக்கும் சந்தித்துக் கொண்டு வரீங்களோ, लेकिन जब परमेश्वर का आकाश आपके ऊपर आज खुलेगा तो आपकी वो परिस्थितियां आप घर जाकर उसे नहीं देखने पाएंगे. இந்த சூழ்நிலை தேவனுடைய வானம் உங்க மேல திறக்கப்படும் போது இதுவரைக்கும் கடந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஒரு வினாடியில மாற்றி போடுவார். परमेश्वर आपके जीवन में वो जीत को लेकर आएगा. தேவன் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவார். परमेश्वर, जिस परमेश्वर की हम और आप आराधना करते हैं वो मरा हुआ नहीं है. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்த தேவன் அல்ல. परमेश्वर वो जिंदा परमेश्वर है. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். वो आकाश से आग को गिराने वाला परमेश्वर है. வானத்திலிருந்து அக்கினியை பொழிகிற தேவனாக இருக்கிறார். वो शत्रुओं की सेना को नाश कर देने वाला परमेश्वर है. சத்துருக்களை அழிக்கிற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். शत्रु को सेकंड में नाश कर देने वाला परमेश्वर है. விரோதிகளை ஒரு வினாடியில அழிக்க வல்லமையுடைய தேவனாக वो இருக்கிறார். आपका परमेश्वर है. वो உங்களுடைய தேவனாக वो இருக்கிறார். आपका पिता है. உங்களுடைய பிதாவாக இருக்கிறார். वो उसके आप बच्चे हैं. அவர் நம்ம தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். डरने की जरूरत नहीं है. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर वो आकाश को आपके ऊपर खोल रहा है. உங்க மேல இருக்கிற வானங்கள் தேவன் திறக்கிறார். इस समय में अगर आप विश्वास कर रहे हैं, उस अद्भुत को आप प्राप्त करिए. இந்த நேரத்துல நீங்க விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அற்புதத்தை இப்பொழுதே பார்ப்பீர்கள். परमेश्वर आपके जीवन में वो आकाश को खोलेगा. உங்க வாழ்க்கையில இருக்கிற வானங்கள் ஆண்டவர் திறந்து क्योंकि கொண்டிருக்கிறார். जहां-जहां आकाश खुला है उस जगह पर अद्भुत हुए हैं. ஏனென்றால் எங்கெங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்ப்போம். जहां-जहां आकाश खुला है वहां पर शत्रु हारा है. எங்கெங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்பட்டதோ விரோதிகள் அழிக்கப்பட்டார்கள். जहां-जहां आकाश खुला है शैतान की क्रियाओं का नाश हुआ है. எங்கெங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்பட்டதோ சத்ருடைய பிசாசுடைய கிரியைகள் வல்லமையால் அழிக்கப்பட்டது. आज इस सैलो चर्च में भी परमेश्वर का आकाश खुला हुआ है. இன்றும் சைலோ சபையில தேவனுடைய வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. और परमेश्वर का आकाश खुलकर यहाँ पर बैठे हुए हर एक के जीवन में एक बदलावट को लेकर आने वाला है. இங்க இருக்கிற வானங்கள் நம்ம மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்பட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை ஆண்டவருடைய அக்கினி கொண்டு வருகிறது. विश्वास करने वाले उसे जरूर प्राप्त करेंगे. விசுவாசிப்பவர்கள் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். क्योंकि वह एलिया का परमेश्वर है. ஏனென்றால் எலியாவின் தேவனாக இருக்கிறார். वो एलीशा का परमेश्वर है. நம் தேவன் எலிசாவின் தேவனாக वो இருக்கிறார். मूसा का परमेश्वर है. அவர் மோசேயின் தேவனாக இருக்கிறார். वो परमेश्वर तुम्हारा और हमारा परमेश्वर है. அந்த தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கிறார். क्योंकि वो विरोधियों को नाश करने वाला परमेश्वर है. சத்துருக்களை அழிக்கிற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். हालेलुया, 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 हालेलुया. प्रिय लोगों, परमेश्वर का आकाश खुलता है वहां पर अद्भुत होते हैं. பிரியமானவர்களே, எங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की उपस्थिति को मैं महसूस कर पा रहा हूं. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து क्योंकि கொண்டிருக்கிறேன். परमेश्वर का आकाश इस जगह पर खुला है. எந்த இடத்துல ஆண்டவருடைய வானங்கள் திறக்கப்படுகிறதோ, क्योंकि इस जगह पर परमेश्वर का आकाश खुला हुआ है. இந்த இடத்திலேயும் ஆண்டவருடைய வானங்கள் திறக்கப்பட்டு क्योंकि கொண்டிருக்கிறது. परमेश्वर के वचन में लिखा हुआ है कि उसकी आंखें हमारे ऊपर हमेशा लगी रहती हैं. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மேலேயே எப்பொழுதும் நோக்கமா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. प्रिय लोगों, तीसरा कार्य को मैं बोलता हूं, जब परमेश्वर आकाश को खोलता है तब क्या होता है. பிரியமானவர்களே, வானங்கள் திறக்கப்படும் போது நம்ம மேல என்ன நடக்கும் சொல்லி நான் அடுத்ததா பார்க்க போகிறோம். जब हम परमेश्वर के लिए जब हम आकाश कुछ समय में हम कुछ क्रियाओं को करना है, तब परमेश्वर हमारे जीवन में आकाश को खोलता है. இப்படிப்பட்ட வானங்கள் நம்ம மேல் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும். उसके लिए मैं
अगर आप पढ़ेंगे मलाकी 3 अध्याय उसके 10 वचन, நம்ம வந்து படிக்கலாம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். மல்கியா 3:10. आप सभी को मालूम है कि अब ये वचन को बहुत सी बार आप लोग सुने हैं, நீங்க இந்த வசனத்தை ஏற்கனவே எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. क्योंकि पास्टर्स लोग हैं चर्च में इसको दान के बारे में बात करेंगे. ஏனென்றால் இந்த வசனத்தை வைத்து தான் காணிக்கைகளை பத்தியும் தசம பாகத்தை பத்தியும் अनेक ஊழியர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். लेकिन आज परमेश्वर के लिए जब वचन को तैयार करते समय परमेश्वर ने एक अलग एक सोच दिया. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக வேறு ஒரு கண்ணோட்டத்தை காண்பித்தார். हम वचन को पढ़ेंगे. நாம் படிக்கலாம் மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டை சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டானோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். प्रिय लोग, यहाँ पर परमेश्वर यहोवा परमेश्वर जो आशीषों का कर्ता, जो आशीषों का सब कुछ उसी का है, वो बोल रहा है कि जब तुम परमेश्वर के लिए दोगे तो परमेश्वर तुम्हारे लिए आकाश को खोलेगा. இங்கே ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, अनेक ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கும் பொழுது வானத்தின் பல கண்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். आज अनेकों लोग आशीषों को प्राप्त किए हुए, अच्छी बात है. நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க अनेक பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருப்பீங்க, நல்லதுதான். और कुछ लोग परमेश्वर की आशीषों का इंतजार कर रहे हैं. ஒரு சிலர் ஆண்டவருடைய அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. परमेश्वर जरूर जो इंतजार कर रहे हैं उनको भी आशीष करेगा. யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீங்களோ அற்புதம் நடைபெறும் என்று சொல்லி அவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நிச்சயமா செய்வார். और परमेश्वर जिनको आशीष करके रखा है और जिन्हें आशीष करने वाला है, उसका एक मुख्य कारण क्या है कि हमें देना है. இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவர்களும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் கொடுக்க வேண்டும். अगर हमारे जीवन में आकाश को खोलना है, நம்முடைய வாழ்க்கையில வானங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால், हमारे जीवन में आशीष के बाद अगर खुलना है तो நம்முடைய வாழ்க்கையில் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் देना है. நாம் கொடுக்க வேண்டும். परमेश्वर के लिए जो परमेश्वर का ठहराया है उसे परमेश्वर को देना है. நாம் தேவனுக்கு என்று முழு மனதோடு கூட கொடுக்க வேண்டும். परमेश्वर के लिए जो हमें आशीष दी है उसका एक भाग हमें जरूर देना है. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். मेरे जीवन में मैं अनेकों बार मैं देखा हूं, यहाँ पर जब मैं अनेकों समय में ऐसा होगा कि बिल्कुल खाली हो जाएगा, कुछ भी नहीं रहेगा मेरे पास. अनेक நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே காலியா இருக்கும். पैसा सब खत्म हो जाएगा, பணம் ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கும். संडे सर्विस में जब दान का समय आएगा तो पर्स में जो कुछ होगा उसको मैं दे दूंगा सब. சண்டே ஆராதனை வரும்போது என்கிட்ட என்ன இருக்குதோ பர்ஸ்ல இருந்து எடுத்து பார்ப்பேன், என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் கொடுப்பேன். उसके बाद देखिए मेरे ही अनजाने में परमेश्वर वो अपनी आशीषों को खोलेगा किसी के द्वारा, या परमेश्वर कैसे भी करके मैंने जितना दिया उसका 2 गुना 3 गुना ज्यादा परमेश्वर देता है. சோ அத நான் என்கிட்ட இருக்கிறத கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் எனக்கு நான் அறிஞ்சுக்கொள்ள எனக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கு பிறகு ஆண்டவர் யார் மூலமாவது தேவன் எப்படியாவது என்ன ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறேன். அது எப்படின்னா நான் எனக்கு கொடுத்ததை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். प्रिय लोगों, परमेश्वर हमारे जीवन में वो आकाशों को खोलता है. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேல இருக்கிற வானத்தை திறக்கிறார். वो आशीष के बादल हमारे ऊपर बरसते हैं. அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த மழை நம்ம மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर हमारा वो आकाशों को खोलकर वो देने वाला परमेश्वर है. ஏனென்றால் தேவன் நம்ம மேல இருக்கிற வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். देते समय तुम दोगे तो तुम्हें भी दिया जाएगा, वचन में लिखा हुआ है. வேதம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி. लेने से देना भला है, வாங்குறதை காட்டிலும் கொடுப்பதே நல்லது. और जो कोई देता है परमेश्वर के लिए देता है, वो परमेश्वर किसी का उधार नहीं रखता है. யாரெல்லாம் தேவனுக்கென்று கொடுக்கிறார்களோ ஆண்டவர் அவங்கள அப்படியே வச்சுக்க மாட்டார். ஐ மீன் வாங்கிட்டார், ஆண்டவர் வாங்கிட்டாரு, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படி சொல்லவே மாட்டார். அவர் கடனாளியா இருக்க மாட்டார். அவர் परमेश्वर वो क्या करेगा, उसका 2 गुना 4 गुना 5 गुना वो वापस देगा. அவர் என்னன்னா 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அவர் ரிட்டர்ன் தான் பண்ணுவார் நமக்கு. मैं कम बोल रहा हूं, आप जितना जोड़ सकते जोड़ लीजिए. நான் சும்மா கம்மி சொல்றேன்,
நீங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி சொல்றீங்களோ அதிகப்படுத்தி சொல்லிக்கீங்க. परमेश्वर के लिए देना है, अगर हमारे जीवन के ऊपर आकाश को खोलना है तो நம்முடைய மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். हमें परमेश्वर को देना है, कंगालों को, बेचारे जो लाचार है, गरीबों को हमें देना है. நாம ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். तब परमेश्वर हमारे ऊपर रहने वाले उस आकाश को खोलेगा. அப்பொழுது நம் மேல இருக்கிற வானங்கள் திறக்கப்படும். परमेश्वर हमारे जीवन में वो आकाश खोलने के लिए तैयार है. प्रिय लोगों, பிரியமானவர்களே, தேவன் நம்ம மேல இருக்கிற வானத்தை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். आज आपके जीवन में परमेश्वर में विश्वास कर रहा हूं, इस समय में अनेकों के जीवन में परमेश्वर बातें कर रहा है. பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். क्योंकि अनेकों के जिंदगी में अनेकों लोग ऐसी परिस्थितियों से बैठे हैं कि उसका क्या जवाब है नहीं मालूम है. இன்னைக்கு अनेகர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறேன், என்ன பதில் சொல்ல போறேன், இந்த சூழ்நிலைக்கு என்ன முடிவு என்று சொல்லி ஒரு காத்து கொண்டிருக்கிறீங்க. लेकिन परमेश्वर इस समय में उनसे ये कह रहा है कि जब परमेश्वर का आकाश, परमेश्वर आपके ऊपर अपने आकाश को खोलेगा, आपकी परिस्थितियां वो बदल जाएंगी. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஒரு குழப்பத்தோட உட்கார்ந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற வானங்களை ஆண்டவர் திறந்தார்னு சொன்னால் அந்த சூழ்நிலை உடனடியாக மாறி போகும். क्योंकि परमेश्वर अपने बच्चों के ऊपर वो अपने आकाश को खोलने के लिए तैयार है. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேல இருக்கிற வானத்தை திறக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். परमेश्वर से जस्ट बोलिए, परमेश्वर मेरे ऊपर अपने आशीष के बादल, परमेश्वर मेरे जीवन के, मेरे विरोधियों के विपरीत, मेरे विरोधियों के सामने अपने आकाश को खोलिए. परमेश्वर, இங்க இந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் மேல இருக்கிற வானத்தை திறந்து, என் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தின் வானத்தை திறந்து என் மேல ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வருகிற அந்த அக்னி மூலமாக விரோதிகளை சுட்டெரிங்க, பிரச்சனைகளை மாற்றி போடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर इस समय आपके जीवन में कार्य करेगा. இப்போ அப்படி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த நேரத்திலேயே இன்றைக்கே ஆண்டவருக்கு வாழ்க்கையில கிரியைகளை செய்வார். प्रिय लोगों, लास्ट एक अंतिम पॉइंट को बोलकर मैं खत्म करना चाहता हूं. கடைசியாக இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். प्रभु यीशु मसीह जब दोबारा आएगा तो वो आकाश को खोलकर ही आने वाला है. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார். அவர் வானங்களை திறந்துதான் வரப்போகிறார். हालेलुया, हालेलुया. प्रभु यीशु मसीह वो दोबारा आने वाला है. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். प्रभु यीशु मसीह वो दोबारा आने वाला है. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக हमारा வரப்போகிறார். प्रभु यीशु मसीह दोबारा आने वाला है. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக वो வரப்போகிறார். आकाश, जिस आकाश से उठते हुए हम लोगों ने देखा था, वही आकाश से वो दोबारा वापस आने वाला है. எந்த வானத்தை கிழித்து கொண்டு அவர் மேலே ஏறினாரோ அதே வானத்தை கிழித்து கொண்டு மீண்டுமாக வரப்போகிறார். और वो यीशु मसीह को आने के लिए हम और आप तैयार रहना है. அந்த ஆண்டவர் வரும்போது நாம் எப்படி இருக்கணும், தயார் ஆயத்தமாக இருக்க हमें வேண்டும். अपने आप को तैयार रहना है और दूसरों को भी तैयार करना है. நம்ம நாமே ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தமாக்க வேண்டும். परमेश्वर हमारे जीवन में बड़े कार्य करेगा. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை प्रिय செய்வார். लोगों, जब प्रभु यीशु मसीह आएगा तो आकाश खुल जाएंगे और आकाश में हम लोग उठा लिए जाएंगे. பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும்போது வானங்கள் திறக்கப்படும், அவரோடு கூட நாமளும் வானத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுவோம். उस आकाश में उठाए जाने के लिए हम और आप तैयार रहना है. பிரியமானவர்களே, அந்த வானத்துக்குள்ள நாம் போகும்படியாக நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க और வேண்டும். उस आकाश में उठाए जाने के पात्रवान हमें रहना है. அந்த வானத்துல நாம பிரவேசிக்கும்படியான ஒரு பாத்திரவான்களாக, ஒரு தகுதி உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். अगर वो पात्रवान होना है तो उसके लिए हमें प्रभु यीशु मसीह को पूरे मन से, पूरे दिल से, विश्वास के साथ हमें अपने जीवन को बिताना है. அப்படிப்பட்ட வானத்தில் நம்ம மேல போகும் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் சந்திக்க நாம் ஆண்டவரோடு சரி செய்து கொள்ள வேண்டும், ஒப்புரவ வேண்டும். ஆண்டவரோடு நம்ம சரியாக இருக்க வேண்டும். हमारे पाप भरे कार्यों से हमें मन फिराना है. நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். हमारे जो गलत कार्य हैं उनसे हमें मन फिराना है. நம்ம தவறான கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். और हमारे जीवन में परमेश्वर को पूरे दिल से उसे प्रभु करके, स्वामी करके उसे ग्रहण करना है. நம்ம முழு உள்ளத்துல ஆழத்துல அந்த ஆண்டவர் இயேசுவே என் கடவுள், இயேசுவின் ரட்சகர் என்று சொல்லி முழு உள்ளத்துல இருந்து நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். प्रिय लोगों, ये आज का दिन परमेश्वर ने हमें दिया है. आज शायद ऐसा हो सकता है कि आप यीशु मसीह को पूरे मन से शायद ग्रहण नहीं करे हो. பிரியமானவர்களே, இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை முழு இதயத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கொள்ளாம இருந்திருக்கலாம். लेकिन आज ये मौका है कि जब वो दिन आए, जब वो आकाश खोला जाए और प्रभु यीशु मसीह आकाश से उतरकर हमें लेने के लिए आए और हम उस जगह जाने के लिए तैयार ना रहे, तो वो दिन बहुत ही भयंकर रहेगा. பிரியமானவர்களே, இவ்வளவு நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய வானம் திறக்கப்படும் பொழுது அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாருமே அங்க போகிறது ஆயத்தமா இருக்கணும். ஆனா நம்ம யாருமே போகாம இல்லை என்று சொன்னால்
அந்த நாள் மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு நாளா இருக்கும். तो इसीलिए प्रिय लोगों, वो आकाश खुलने से पहले, प्रभु यीशु मसीह आने से पहले परमेश्वर ने इस कलीसिया में आपको यहाँ पर बैठाया, यहाँ पर रखा हुआ है. आप अपने जीवन में मन फिराने वाले कार्यों से मन फिरा लीजिए. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வானம் திறக்கப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தேவன் ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில நம்ம இருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய, நம்முடைய எல்லா என்னென்ன காரியங்கள் மனம் திரும்பணுமோ மனம் திரும்பின, கெட்ட பழக்கத்தில் மனம் திரும்ப, நம்ம மனம் திரும்பி தேவையில்லாத காரியங்களை மனம் திரும்பி நம்ம சரி செய்து கொள்வோம். परमेश्वर हमारे जीवन में वो कार्य करेगा. நிச்சயமாகவே அவரோடு கூட கொடுக்கும்படியாக நம்ம நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வார். परमेश्वर आपको इन वचनों से आशीष करे. தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார்.